ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். காலையில் நம்ம ஸ்டார்ட் வெஜ்ஜில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ மதியம் வந்து நம்ம மீன் வாங்கி கழுவி வச்சுருந்தோம்ல, அதில் என்ன பண்ணலான்னு இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து டியூனா ஃபிஷ் தான் வாங்கிட்டு வந்திருந்தார். சூற மீனுன்னு சொல்லுவோம் தமிழில். ஆனால் நாங்கள் இதுவரை எதுவும் சாப்பிட்டது இல்லைங்க, ஃபஸ்ட் டைமு. அவர் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தார், நான் அந்த மாதிரி டியூனா ஃபிஷ் வாங்கணுன்ட்டு. கடையில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கடையிலெல்லாம் கேட்டு ஒரு வழியாக வாங்கிட்டார். வாங்கினது இல்லாமல் அது பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஃபிஷ்ஷுனால் வந்து எப்பயுமே வந்து வெட்டினா ஒயிட்டாக இருக்கும், இல்லை அந்த பிளட்டோட ரெட்டிஷாக அந்த இது இருக்கும். ஆனால் இது மட்டும் கருப்பாக இருந்துச்சு. நான் பயந்துட்டு இது பார்க்கும்போது இவ்வளோ வித்தியாசமாக இருக்கே, எப்படி இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அது வந்து மசாலாலாம் போட்டாங்க. நான் போடல, எங்கள் நாத்தனார் தான் மசால் போட்டாங்க. மசாலாலாம் போட்டு கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து போட்டி வாங்கியிருந்தோன்னு சொன்னோம் இல்லைங்க, அது எப்பயும் போல் நம்ம போட்டி வந்து இந்த ரத்த பொரியல் மாதிரி செஞ்சிட்டோம் சைடிஷ்ஷாக. ஏற்கனவே மார்னிங்கே வந்து பருப்பு சாம்பார் வச்சதுனால சாதம், ஒயிட் ரைஸு, அந்த போட்டி ஃப்ரை, அப்புறம் இந்த டியூனா ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் என்ன ஒன்று, எங்கள் வீட்டுக்காரர் சூப்பராக இருக்குது பார்த்தா வந்து அதை சாப்பிட்றதுக்கு வந்து மட்டன் மாதிரி இருக்குது, அப்படியே ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்துட்டு இருந்தார். ஆனால் எனக்கு வந்து டேஸ்ட் வந்து ஒரு வேளை இது வந்து குழம்பு வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு. ஏன்னா அது வித்தியாசமாக இருந்தது, புதுசாக ஃபஸ்ட் டைம் எடுத்துக்கிறதுனால. ஆனால் ஃப்ரை பண்ணி அவரு சாப்பிட்டாரு, நானும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணேன். ஆனால் எனக்கு பிடிக்கல. அதனால் அதை வந்து மாற்றி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி அடுத்து வந்து அதை வச்சு பொரித்து எடுத்துகிட்டு அதை வச்சு ஏதாவது கிரேவியோ இல்லை குழம்பு வச்சிடலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களாம் வந்து யாருக்கெல்லாம் இந்த டியூனா ஃபிஷ் சாப்பிட்ருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் சொல்லுங்கள். எனக்கு வந்து அது கண்டிப்பாக வந்து அது ஃப்ரை பண்ணுவாங்களான்னு தெரியல. ஏன்னா அது மீட் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது அதோட இது. அதனால் வந்து மேக்ஸிமம் குழம்பு தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் தான் தெரியாமல் மசால் போட்டோன்னு நினைக்கிறேன். குழம்பு வச்சுருந்தா ஒரு வேளை இன்னும் டேஸ்ட்டாக இருந்திருக்குமோ என்னவோ, பரவாயில்ல. நைட்டுக்கு வந்து அதவே குழம்பா செஞ்சு டின்னரை முடிச்சிட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் டியூனா ஃபிஷ் வந்து பார்க்க வந்து ரணகலமாக இருந்தாலும் அதில் நிறைய சத்துங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்காகவே எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தார். நைட்டுக்கு வந்து அதை குழம்பா செஞ்சு ஒரு வழியாக சாப்பிட்ற வேண்டியது தான், வேஸ்ட் பண்ணாமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திடுங்க. பாய்.